ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Kalyana Krishnan Ravishankar. காரைக்கால் அம்மையார் பிறந்த ஊரில் அவருக்கு ஆலயம் ஒன்று கட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டுதோறும் ஆனி மாத பௌர்ணமியை ஒட்டி இவ்வாலயத்தில் மாங்கனி திருவிழா நடத்தப்படுகிறது. வெகு விமர்சையாக நடைபெறும் இந்த விழாவானது இன்று தொடங்கி 3 நாட்கள் நடைபெறுகிறது. பாபாஜி இந்த செய்தி பற்றி விளக்கம். இந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகியிருந்தது. அவருடைய ஹஸ்பண்ட் பிஸ்னஸ் மேனாக இருந்தார். அவருக்கு 2 நல்ல பழம் மாம்பழம் யாரோ கொண்டாந்து கொடுத்தாங்க. வீட்டில் கொண்டு போய் கொடுத்து மத்தியானம் நான் சாப்பாட்டில் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி வா அப்படின்னாங்க. 2 மாம்பழம் இந்த அம்மா வீட்டில் வச்சுருந்தேன். இப்போ சிவபெருமான் ஒரு பைராகி இல்லை சிவனடியார் போல் வராரு. வந்தவுடனே இந்தம்மா பார்க்குது வீடெல்லாம் அவர் கொடுக்குற மாதிரி எதுவுமே இல்லை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த மாம்பழம் இருக்கு இல்லையா, அதை கொடுக்குது. அதை அவர் சாப்பிட்டுட்டு நான் என்ன பண்ணுறது இப்போது, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு கேட்குற போது 2வது மாம்பழத்தையும் அந்த அம்மா கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு ஸ்டோரி இருக்கு. ஸோ ஹஸ்பண்ட் வந்த உடனே எங்கே அந்த மாம்பழம் வெட்டிட்டியான்ட்டு, இந்த மாதிரி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ அதே மாதிரியான மாம்பழங்களை சிவனுடைய அருளால் அந்த அம்மா பெறுகிறாள். கணவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் இவ்வளோ ஒரு உயர்ந்த தவநிலையில் இருக்கிறவங்க கூட நான் குடும்பம் நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி இந்தம்மா விட்டு ஓடி போயிடுறான். இந்த மாதிரி இந்த கணவனுக்கு பயன்படாத இந்த உடம்பை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தன்னுடைய உடம்பை பேயாக மாற்றிக்கொள்கிறாள். பேயாக மாற்றிக்கிட்டு நம்ம திருவாலங்காடுன்னு அரக்கோணத்துக்கு பக்கத்தில் திருத்தணிக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது இல்லையா, அங்கே அந்த அம்மா பேய் உருவில் அந்த சிவனுடைய தாண்டவத்தை பார்த்து கொண்டு இருப்பதாக ஐதீகம். அதனால் அந்த மாம்பழ கதையை ஞாபகம் வைக்கிறதுக்காக பாண்டிச்சேரிக்கெல்லாம் இருக்குது அந்த காரைக்கால். அதனால் எல்லோரும் மாம்பழத்தை கூடக்கூடிய லாரியாக வீசுவாங்க, அது எல்லோரும் கேட்ச் பண்ணுவாங்க. நீங்கள் திருவாலங்காடு போனால் அந்த இடத்துல அந்த சிவதாண்டவத்தை அந்த அம்மா பார்க்கறதாக ஒரு நம்பிக்கையோடு மக்கள் போய் தரிசனம் பண்ணுவாங்க. அது இங்கேருந்து கிட்ட தான் இருக்குது. மிஞ்சி போனால் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது திருவாலங்காடு. சின்ன கிராமம்தான், நீங்கள் போய் பார்க்கலாம். கல்கத்தாவில் துர்கா மண்டல் பூஜையின் சிறப்பு என்னவென்றால் அது இந்து மதத்தின் தாய் தெய்வமான துர்காவை வழிபடுவதற்கான ஒரு பெரிய திருவிழா. பாபாஜி இந்த செய்தி பற்றியும் கொல்கத்தா காளி கோவில் சென்ற அனுபவம் பற்றியும் கூறும். தட்சிணேஸ்வர்னு ஒரு இடம் இருக்குது கல்கட்டாவில். அந்த இடத்துல ஒரு காளி கோயில் இருக்குது. நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர் அங்கே தான் பூஜாரியாக இருந்து பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். அந்த கோயிலை மேனேஜ்மெண்ட் ட்ரஸ்டின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ராணி ராசாமணி தேவி அப்படின்னா அவங்களுடைய கண்ட்ரோல் இருந்தது. இவர் பெய்டு பிரிஸ்டாக தான் இருந்தார், சம்பளத்துக்கு தான் இருந்தார். கம்மார்புக்கூர் என்ற இடத்துல இவருக்கு கல்யாணம் ஆச்சு. அந்த காலத்துலலாம் சின்ன பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. அதனால் அவங்க மனைவி சாரதா தேவி அம்மா வீட்லேயே இருந்துட்டா. இவர் கல்கட்டா காயலில் பிரிஸ்டாக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இவர் என்ன பண்ணுவார், அந்த காளியை வெறும் சிலைன்னு நினைக்காம ஒரு உயிரோடு அம்பாள் உக்காந்துருக்கா அப்படிங்கிற ஒரு பாவனையில் சாப்பிட மாட்டியா, உனக்கு பிடிக்கலையா, இப்படிலாம் கொஞ்சம் அந்த அம்மாவுக்கு சாப்பாடு போடுறது காளி, இந்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருந்தார். இது பேசிக்காக அந்த அம்மா இங்கே இருந்தது, அவர் அங்கே இருந்தார். அவருக்கு த்ரோட்டில் கேன்சர் வந்துடுது. அப்போ அவர்கிட்ட இந்த சிஷ்யருங்கெல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் தான் காளிக்கிட்ட டெய்லி பேசுகிறீங்களே, அட்லீஸ்ட் கொஞ்சம் ஏதாவது முழுங்குற அளவுக்காவது உங்களுக்கு த்ரோட்டை ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் நான் இது வரைக்கும் எனக்குன்னு ஒன்றுமே கேட்டது இல்லையாடா அப்படின்னு. கேளுங்க, சாப்பிட்றதுக்கு தானே கேட்குறீங்க. மறுநாள் அவங்கெல்லாம் சிஷ்ய கோடிகள் எல்லாம் வந்துடுது. கேட்டிங்களா? இவர் ரொம்ப வெக்கமாக முடிஞ்சு வச்சுட்டு கேட்டேன். அவள் சொன்னால், நீ ரொம்ப அப்பாவியாக இருக்க, போலா பாலான்னு. இந்த ஜனங்கள்லாம் பயங்கர கிரிமினல்ஸ், ஃப்ராடுங்க. உங்கள்கிட்ட நல்லவனாட்டம் நடித்து ஏமாற்றி அவங்க எல்லாத்தையும் வாங்கி போயிடுவாங்க, வரம் வாங்கிடுவாங்க.
அதனால் உனக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எனர்ஜி ஒத்து வராது. அதனால் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்டாக இருக்கிற நரேந்திரன், பின்னால் அவர் தான் விவேகானந்தர் ஆனார், அவங்ககிட்ட அந்த பவரை கொடுத்துட்டு நீ என்கிட்ட வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டா அப்படின்னாரு. இது ராமகிருஷ்ணர் ஹேட் ஏ கம்யூனிகேஷன் வித் தேட்ன்ற மாதிரி. ஒரு பெரிய மகான் தென்னாட்டிலேருந்து போனார், அவருடைய பேர் தோத்தாபுரி. அந்த தோத்தாபுரி அத்வைத்தம்னா அந்த உருவ வழிபாடெல்லாம் கிடையாது, பிளாங்க் மைண்டுக்கு போகிறது. ராமகிருஷ்ணர் கற்றுக்கிறாரு, இவர் எனக்கு முடியலையே, காளியை மறக்க முடியலையே அப்படின்றார். அப்போது ஒரு பாட்டிலை உடச்சி கண்ணாடி சில்லு இந்த இடத்துல குத்தி இங்கே 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 ஃபர்கெட் யுவர் காளி அண்ட் கான்சன்ட்ரேட் ஹியர் அப்படின்னு சொல்லி இவருக்கு பிளாங்க் மைண்டு வந்துடுது. பிளாங்க் மைண்டுன்றது நேக்கட் மைண்ட், நிர்வாணம், வாச்சா மகோச்சரம் என்று ஆன்மீகத்தில் சொல்லுகிறார்கள். பின்னால் அந்த மகான் இருக்கார் இல்லையா, அவருக்கு தீராத வயிற்று வலி வந்துடுது. அவர் சரி இந்த உடம்புக்கு தானே வயிற்று வலி, நம்ம கங்கையில் விட்டுலான்னு ஒரு நாள் காத்தால 5 மணிக்கு கங்கையில் அப்படியே முழுகி போகணும், ஜலசமாதி ஆகணும்னு நடக்க ஆரம்பிச்சிடுறாரு. நடக்க முழுகவே மாட்டேன்ட்டார். என்னன்னு கண்ணை திறந்து பார்த்தா தண்ணி 2ஆக பிளக்குது. பூமிக்கும் ஆகாசத்துக்கு நடுவில் இடுப்பில் கை வச்சுன்னு காளி சிரிச்சிட்டு நிற்கிறார். இவர் ராமகிருஷ்ணருக்கு வந்து சொன்னார், உன் காளியை நான் பார்த்தேன், அவ கூட நிஜம்தான், உருவமும் நிஜம்தான், அருவமும் நிஜம்தான், நான் அவளை நேரில் பார்த்தேன்னு இவர் ஒத்துக்கிட்டாருங்கிற மாதிரி. நீங்கள் போனீங்கன்னா அவங்க படம்லாம் ராமகிருஷ்ணர் தவம் பண்ண இடம் ஒன்று இருக்குதாங்க வேலூர் மட்டில், அந்த இடத்துல மாட்டி வச்சுருப்பாங்க எல்லோரும் எப்படி இருந்தாங்கன்னு சொல்லி. அந்த தோத்தாபுரி தான் கோடிசாமியாக வந்தது. கோடிசாமி கிட்ட நான் போகிறேன் 1984. கிருஷ்ணவேணி அம்மா சொன்னாங்க, போப்பா ரொம்ப பெரிய நிலை அப்படின்னு. இப்போ பொள்ளாச்சியில் புறைப்பாளையத்தில் ஒரு ஜமீன்தார் இதில் உட்காந்துருந்தார். நல்ல வயசான 400 வயசு இருக்கும், தக்காயமே இருப்பார் பார்க்கறதுக்கு. கோட்டு மேலே கோட்டு போட்டு தலையில் ஒரு குள்ளாலாம் மயில் ரக்க வச்சுருந்துப்பார். இங்கே இருக்கார் அந்த சிலையில் பாருங்கள். அதுக்கு முன்னாடியே எனக்கு ஆன்மீக அனுபவங்கள் இருந்துச்சு. ஏன்னா 26 ஜனவரி 1984 எனக்கு டெத் எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அந்த அம்மா சொன்னதுனால நான் அங்கே போனேன். அவர்கிட்ட நான் கண்ண முடியுன்ட்டு உட்காந்துட்டு, நான் யாருன்னு தெரியும், நீ யார் அப்படின்னு கேட்குறேன். நான் அவரை கேட்குறேன். அவர் சிரிக்கிறார். சிரிச்சுட்டு, கடலை அளந்துருவியா, இந்த தாத்தா எல்லாரையும் தாத்தான்னுவார், ஏன்னா நம்ம ஆத்மாவுக்கு வயசே கிடையாதுன்றதுனால, இந்த தாத்தா யாருன்னு நீ கண்டுபிடிச்சிடுவியா அப்படின்னாரு. நான் இந்த ஆளுக்கு எல்லாம் தெரியுதுடா அப்படின்னு வாய்மொழின்னு உட்காந்துட்டோம். கொஞ்ச நேரம் ஆச்சு. அவரே தோத்தாபுரி அப்படின்னு, அதாவது அவர் தோத்தாபுரி அப்படிங்கிறது. தோத்தாபுரி யாருன்னா இப்போ தானே சொன்னேன், ராமகிருஷ்ணர் குருவாக இருந்து அத்வைத்தத்தை கற்றுக் கொடுத்தவர், ரொம்ப பெரிய நிலை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், சாமி நான் யார் அப்படிங்கிறேன். ஏன்னா ஐ நியூ தட் ஹி ஹஸ் கான் டு வெரி கிரேட் ஹைட்ஸ். நான் யார் அப்படிங்கிறேன். அவர் இப்படி உட்காந்துருந்தவர், தாத்தா ராமகிருஷ்ண பரமமா, நீ தான் ராமகிருஷ்ண பரமம்சனாக இருந்த, அப்போ நான் தோத்தாபுரியாக இருந்து உனக்கு இந்த அத்வைத்தத்தை கற்றுக் கொடுத்தேன் அப்படிங்கிற வார்த்தை சொன்னேன். இப்படி ஆன்மீகத்தில் விதவிதமான அனுபவங்கள் வரும். தேடுவது உண்மை எனில் உண்மை இல்லது கிடைக்கும். பல விஷயம் உங்களுக்கு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியவே புரியாது. இந்த கிருஷ்ணவேணி அம்மா இருக்காங்களே, நம்ம துர்கா கோயிலில் அவங்களுடைய ஸ்பிரிட்டு தான் நான் உட்கார வச்சுருக்கேன். அவங்க தான் சாரதா தேவியாக இருந்தாங்க. ஏதாவது கனெக்ஷன் இருக்குதா பாரு. நான் ராமனாக இருந்த உலகத்தில் இருந்தபோது திரேதாயுகத்தில் அந்த அம்மா சபரி எனக்கு அந்த எச்சப்பண்ணியை பார்த்தெல்லாம் நல்லா இருக்கிறது மாத்திரம் கொடுத்து, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாக்கா எனக்கு மோட்சம் கொடுன்னாங்க. இன்றைக்கி நீ சபரி பீடம்னு எதோ சொல்கிறியோ அந்த இடத்துல நெருப்பை மூட்டி அந்த அம்மா நெருப்பில் போயிட்டாங்க. அப்போது ஒரு பிறவியில் நான் ராமனாக இருந்தேன், அந்த அம்மா சபரியாக இருந்தாங்க. ஒரு பிறவியில் நான் ராமகிருஷ்ண பரமஹம்சனாக இருந்தேன், அந்த அம்மா சாரதா தேவியாக வருது. பட் தேர் வாஸ் நோ பாடிலி திங்ஸ் லைக் தட். இப்படி இந்த உலகத்தில் நம்ம எப்படி வர்றோம், இதுக்கு முன்பிறவிகளில் நம்ம கனெக்டாக இருக்கிற யாரையெல்லாம் சந்திப்போம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான பாஷை. இங்கே சேலத்தில் சாந்தானந்த சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார். இப்போ இல்லை, ஒரு உயிரோட ஃபிசிக்கலாக இல்லை. ஸ்கந்தாசிரமம்னு 18 கை துர்கை
பஞ்சமுக ஆஞ்சநேயர், தத்தாத்திரேயர், பஞ்சமுக கணபதி, ஆறு இது ஒரு முருகனை சுற்றி நவகிரகங்கள், இந்த மாதிரி ரொம்ப பிரமாண்டமாக ஒரு கோயில் மலை மேலே வச்சுருக்கார். ஸ்கந்தாசனமும் பேர். அவர் ரொம்ப பெரிய நிலையில் வந்தவர். ஜட்ஜி சதாசிவ பிரம்மேந்திரால் அவருடைய சிஷ்யராக இந்த சேந்தமங்கலம் அவதூத சாமிகள் பரம்பரையில் வந்தவர். அவங்க குரு சொன்னாங்க, நீ ஜனங்க நடுவிலெல்லாம் போக வேண்டியிருக்கும், நீ காவி கட்டிக்கோன்னார். அதனால் அவர் தாடி ஜடெல்லாம் வச்சுன்னு காவி கட்டின்னு இருப்பார். நல்லா தக்காளியாட்டு இருப்பார் பார்க்குறதுக்கு. பெரிய நிலவர். அவர் யார்? விஸ்வாமித்திராக இருந்தவர். இப்போ சிவசங்கர் பாபா ராமராக இருந்தபோது விஸ்வாமித்திரராக இருந்தவர் தான் சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் இருக்கக்கூடிய சாமி. வசிஷ்டர் இருந்தது யாருன்னா, மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எதிரில் குருஜி சுந்தரராமன் ஒருத்தர் இருந்தார். கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எதிரில் இருக்கிற ஒரு வீடு அது. அவர் வசிஷ்டராக இருந்தார். அவர் இங்கே தங்கவேல் முருகன் கோயில்னு சொல்லி, நீங்கள் திருப்பதி போகிற வழியில் லெஃப்ட் சைடில் ஒரு கோயில் இருக்கும். அங்கே அவருக்கு ஒரு கேரளா சாமியார் குருவாக இருந்தார். அந்த சாமி சாகரத்துக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இவரை கூப்பிட்டு 108 தேங்காவை தலை மேலே உடனார். ஸோ இவருடைய குரு மௌன சாமிகள் உட்காந்துருக்காரு. இவர் தேங்காவை பட்டு தலையில் உடையிறாரு. இப்போ இந்த இடத்துல இருந்து தன்னுடைய உடலில் இருக்கிற ஞானத்தை இவருக்கு பாஸ் ஆன் பண்ணுறாரு, குருஜி சுந்தரராமனுக்கு. அப்படியே அவருடைய பவர் குருக்கிட்டேருந்து இவருக்கு வந்துச்சு. அண்ட் ஒரு நேரம் கங்கப்பான்னு ஒரு கலெக்டர் இருந்தான் வேலூரில். அங்கே ஜலகண்டேஸ்வரர் கோயில்னு இருக்குது, அந்த கோட்டைக்குள்ளே சிலை இல்லாமல் இருந்துச்சு. கங்கப்பா கூர்க் கர்நாடகாக்காரன். அவன் சொன்னான், நான் ஒரு நாள் டைம் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு சிவலிங்கத்தை கொண்டாந்து அங்கே பிரதிஷ்டை பண்ணுறேங்கன்னாங்க. ஸோ இவங்க எங்கேயோ திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் ஒரு வில்லேஜில் ஒரு பெரிய சிவலிங்கம் இருந்துச்சு. இவருக்கு அந்த மந்திரம் அவர் குரு கற்றுக் கொடுத்தார். ஒரு கல்லை வெயிட்லெஸ்ஸாக மாற்ற முடியும். இவர் அந்த மந்திரத்தை சொன்னோன்னு வெயிட்லெஸ் ஆயிடுச்சு. ஸோ திருவண்ணாமலையிலேருந்து நைட்டோட நைட்டு அந்த சிவலிங்கத்தை கொண்டாந்து வேலூர் ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அவருக்கு சில தாந்திரிக வித்தைகள்லாம் தெரியும். அவர் குருக்கிட்டேருந்து அவர் கற்றுக்கினது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லிங்க் வந்துக்கினே இருக்கும். அதே மாதிரி சுருளிமலை பக்கத்தில் சிந்தலச்சேரி அப்படின்னு ஒரு ஊர். அந்த ஊரில் ஒரு விறகு வெட்டுறவர் ஒருத்தர். அவர் காட்டுக்குள்ளே போகிறார். சுருளிமலையில் ஒரு குகைக்குள்ளே போய் உட்காந்துடுறாரு. ரொம்ப நாள் கழித்து வெளியே வர்றாரு. தாடி கிடியெல்லாம் முளைச்சிருக்கு. வெளியே வரும்போது அவர் தோல் மேலே ஒரு கிளியோடு வெளியே வர்றாரு. அவர் சாதாரணமான ஆள் தான், விறகு வெட்டி. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே அந்த குகையில் இருந்து ஏதோ ஒரு அருள் அவருக்கு கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் அவர் மாதத்துக்கு ஒருக்கா திருப்பதி போவார். பௌர்ணமிக்கு மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் 2வது கொடிமரத்துக்கிட்ட உட்காந்து தவம் பண்ணிகிட்ருப்பார். அவர் கையால் யாருக்கும் திருநூறு கூட கொடுக்க மாட்டார். கேட்டால், நான் இந்த பிறவியில் 55 வயசு 5 மாதம் 5 நாளில் சமாதி ஆவேன். அதுக்கு பின்னால் என்னுடைய உடம்பு மேலே ஆனந்த பைரவின்னு ஒரு கோயில் வரணும், அதுக்காக நான் தவம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி திருநூறு கொடுக்கவே மாட்டார். அவர் யாருன்னு பார்த்தா ராவணன். ராமாவதார காலத்தில் ராவணனாக இருந்தால் இந்த பிரிவில் ஸ்ரீங்குழல் பொன்னியாசாமி, சபரியாக இருந்தவ கிருஷ்ணவேணி அம்மா, விஸ்வாமித்திராக இருந்தாலும் சாந்தானந்த சாமி, வசிஷ்டராக இருந்தவர் குருஜி சுந்தரராமன். நம்புற மாதிரி இருக்கா. இதெல்லாம் உனக்கு ஏன் தெரிய மாட்டேன்தான்னா, முதல்ல நீ யாருன்னு தெரிஞ்சுக்கணும். பாம்பின் கால் பாம்பறியும். அதனால் நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ. தன்னை அறிய தனக்கொரு தாழ்வில்லை, தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் ஆத்மா, தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஆர் தி அதர் ஆத்மாஸ். இந்த உலகத்தில் அவங்கள நீ ஏன் மீட் பண்ணுற, அவங்க ஏன் உங்கள்கிட்ட வராங்க போகிறாங்க, இது எல்லாமே உனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த பாஷை இருக்கு இல்லையா, இதுக்கு தான் ஆத்ம ஞானம்னு பேர். ஆத்மாவே அறிந்து கொள்ளுங்க. இப்போ நீங்கள்லாம் என்ன சரீரம், உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் சோ ஜெகதீஷோட பொண்ணு, நான் சோ அந்த மாதிரி. நீங்கள் இன்றைக்கி உடலுக்கு என்ன அப்பா அம்மாவோ சொந்த பந்தமோ ஊரோ அதை தான் சொல்லுவீங்க. ஆனால் அது ஆத்மா பாஷை கிடையாது. ஆத்மா என்பது உனக்குள்ளே இருக்கிற உடலுக்குள் உத்தமன் ஒரு பொருள் கண்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஆத்மா இதுக்கு முன்பிறவிகளில் என்னவாக இருந்தது,
அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு அற்புதமான பாஷை. இது எல்லாருக்கும் வந்துடுமா? இன்றைக்கி ஜனங்க அன்ன விசாரம் செய்கிறார்கள். எந்த ஹோட்டலுக்கு போனால் நல்ல டிஃபன் கிடைக்கும், எங்கே இது கிடைக்கும் அது கிடைக்கும், அதுக்கு அன்ன விசாரம்னு பேர். அதை விட்டு நான் யார், இந்த உலகத்தில் நான் ஏன் பிறந்தேன், இந்த உடல் எது நிஜம், நான் எப்போ சாவேன், எப்படி சாவேன், நான் செத்த பின்னாலே எங்கே போவேன், இதுக்கு முன்பிறவிகளில் எனக்கு தொடர்புடையவங்கெல்லாம் உலகத்தில் இருக்காங்களா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற பாஷை இல்லையா? அதுதான் ஆத்மா விசாரம்னு சொல்லக்கூடியது. இப்போ இங்கே ரைட் சைடில் படங்கள்லாம் போட்டுக்குது பார்த்தியா? ரைட் சைடில் அதெல்லாம் என்னுடைய ஆத்மா. முதல்ல இருக்கிறது என்னுடைய படம், அதுக்கு பக்கத்தில் சேஷாதிரி சாமி இருப்பார். என்னுடைய ஒரு பிறவி சேஷாதிரி சாமி. காஞ்சிபுரத்தில் இருந்து ஒரு பொம்மை வியாபாரிக்கிட்ட பொம்மை கேட்குறேன். அம்மா சொல்கிற காசு இல்லைன்ட்டு அவன் எடுத்துக்கொண்டான். சாயந்தரம் அவன் ஓடி இந்த குழந்தையோட கையை கிஸ் பண்ணுறான். என்னென்னா தங்க கைன்றான். எல்லோரும் என்னன்றாங்க, ஒரு வருஷத்தில் விற்காத பொம்மைலாம் இந்த குழந்தைக்கு ஒரு பொம்மை கொடுத்தோடனே எனக்கு விற்றுச்சுங்க அப்படிங்கிறான். அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிற போது ஓடி போடுறாரு வேணான்ட்டு. அதுக்கப்புறம் திருவண்ணாமலையில் போய் எருமை மாட்டை கட்டின்னு உட்காந்துருப்பார். தோட்டிக்கிட்டு இருக்கிற பழைய கஞ்சி வாங்கி இவர் குடிச்சிட்டு இவருக்கு வர்ற சாப்பாடு அவனுக்கு கொடுப்பாரு. இவருக்கு யாருன்னா வேஷ்டி கொடுத்தா அவனுக்கு கொடுத்துட்டு அவனுடைய அழுக்கு துணியை கட்டின்னு இருப்பார். இந்த மாதிரிலாம் மிகப்பெரிய நிலைகளை அடைஞ்சு அவர் இறந்த போது ஆகாசில் ஜோதி போச்சு. அதனால் அங்கே ரமண மகரிஷி இருந்தார் இல்லையா, அவர் சொன்னார், அந்த மாதிரி சேஷாதேவி போகிறான் பாரு மேலே அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு பெரிய நிலைகளை தொட்டவர். அதுதான் சேஷாதேவி சுவாமின்று. அது பக்கத்தில் யார்? காலமேக புலவர். காலமேக புலவர் ஸ்ரீரங்கத்தில் இருந்தார். ஒரு காலத்தில் சிவனை கும்பிட்டுன்னு இருந்தார். அப்புறம் மடப்பள்ளியில் இருக்கிற ஒரு பொம்பளை நான் ஐயங்காரை தான் கட்டிக்குவேன்னு சொன்னதுனால ரங்கநாதர் கோயில்லையும் போய் வேலை செஞ்சார். ஸோ ஹரிஹரா 2 கோயில்களையும் சேவை பண்ணி பெரிய கவி பாடக்கூடிய நிலையில் இருந்தார். ரொம்ப பெரிய கவி. அவர் எவ்வளவோ விஷயங்களை பாடியிருக்கார். அதில் ஒரு தடவை அவரை காத்தான் சத்திரம் நாகப்பட்டினத்துக்கிட்ட ஒரு இடத்துக்கு போகிறார். இவர் புலவர்னு தெரியாது அங்கே இருக்கிற வாட்ச்மேனுக்கு. அவன் என்ன பண்ணுறான், சாப்பாடு போகிறதுக்கு ரொம்ப டிலே பண்ணிடுறான். ரொம்ப லேட்டாக வருது. இவருக்கு பயங்கர கோவம். அங்கேருந்து கறி எடுத்து அந்த செவுத்தில் எழுதிறார். கத்து கடல் சூழ் நாகை காத்தாந்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போதில் அரிசி வரும், குத்தி உலையிலிட வெள்ளியிலும் அப்படின்னு சொல்லி எழுதுறார். அவன் பயந்து போய், நீங்கள் இவ்வளோ பெரிய புலவர்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிடுங்க சாமி, எங்கள் முதலாளிக்கு தெரிஞ்சால் என்னை வேலையை விட்டு எடுத்துருவார். இவர் சொல்கிறார், நான் எழுதுன்னு தான், உங்கள் முதலாளி கேட்டால் வேறு அர்த்தம் சொல்கிறேன்னார். சொல்லுங்கள் சாமி. கத்து கடல் சூழ்நாகை காத்தாந்தன் சத்திரத்தில், கத்துகின்ற கடல் அலைகளால் சூழப்பட்ட காத்தான் சத்திரத்தில் அஸ்தமிக்கும் போதில் அரிசி வரும். முதல் அர்த்தம் என்னென்னா, சூரியன் 6 மணிக்கு அஸ்தமிக்கிற போது தான் அரிசியை வாங்குவானுங்கன்னு அர்த்தம். ரெண்டாவது மீனிங் என்ன, உலகமே அழிஞ்சு போகிற காலம் இருந்தாலும் அரிசி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு. அஸ்தமிக்கும் போதில் அரிசி வரும். குத்தி வலையிலிட ஊரடங்கு. அவன் குத்தி வலையில் போடுற ஊரில் இருக்கிறனாலும் கொட்டி விட்டு தூங்கிடுவான். முதல் மீனிங். ரெண்டாவது மீனிங் என்ன, அந்த அரிசியை குத்தி வலையில் போட்டால் ஊரில் இருக்கிறவங்க எல்லாரும் சாப்பிட முடியும். ஓர் அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளியிலும் அப்படின்னா என்ன, அவன் கொண்டாந்து ஒரு கட்டி சாதத்தை வைக்கிறதுக்கு கூட சூரியனே வந்துடுவான் அப்படின்னா. ரெண்டாவது மீனிங் அவர் என்ன சொல்கிறாரு, அந்த சாதத்தை கூட அந்த வாழை இலை மேலே அப்படி வச்சா உதய சூரியனை மாதிரி தகதகான்னு இருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப பெரிய நிலைகளை தொட்டவர் காலமேகம். அந்த காலத்தில் ரொம்ப பெரிய கவிஞராக மதிக்கப்பட்டவர். இந்த சிலேடையான கவிதைகளை எழுதுவதில் ரொம்ப பெரிய நிலைகளை தொட்டவர். அது ரொம்ப தமாஷா வேறு எழுதுவார். அவர் காஞ்சிபுரத்தில் கருட வாகனம் சேவனை பார்க்கணுன்னு வர்றார் வரதராஜர். அன்றைக்கி பார்த்து கருட வாகனம் இல்லை, அனுமத் சேவை. ஆனால் ஆஞ்சநேய வாகனத்தில் பெருமாளை தூக்கின்னு வர்றாங்க. இவர் பாடுறாரு, பெருமாளை பறவை ஒன்று கொத்தி போக பார்க்குதென்று பார்க்க வந்தால் குரங்கன்றோ சுமக்குது கூ கூ அப்படின்னா. கருட சாப்பிட போனால் குரங்கு சுமக்குது அப்படின்னு. இது மாதிரி வித்தியாசமான பாடல்களை எல்லாம் பாடினவர். ரொம்ப ஜாலியான ஆள். புலிப்பாணி சித்தன். இவர் வியாக்கிரபாதன்னு சொல்லுவாங்க.
இவர் வந்து புலி மேலே சவாரி பண்ணக்கூடியவர். அண்டு பூக்கள்லாம் வந்து அந்த தும்பி இந்த மாதிரி பூக்கள் எல்லாம் வந்து எச்சாகக்கூடாதுன்னு சொல்லி வெடிகாலையில் போய் மரத்து மேலே ஏறி எச்சப்படாத பூக்களை கொண்டு வந்து சாமிக்கு பூஜை பண்ணவர். போகர் பழனி ஆண்டவனை பரிசுரம் பண்ண காலத்தில் அவர் கூட இருந்தவர். வியாக்கிரபாதர்னா புலிப்பாணி சித்தர் அப்படின்னு அர்த்தம். அது ஒரு பிறவி, 18 சித்தர்களில் ஒரு பிறவியாக இருந்துச்சு. ஆதிசங்கர் உங்களுக்கு தெரியும். காலடியில் குழந்தையே இல்லாத ஒரு தம்பதி இருந்தாங்க, ஆரியாம்பான்னு. அவங்க திருச்சூரில் வடக்கத்திநாதன் கோயிலில் வந்து 48 நாள் விரதம் இருந்தாங்க. இப்போ வடக்கத்திநாதன் நானே உங்களுக்கு பிள்ளையாக பிறக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி பிறந்த வடக்கத்திநாதன் தான் ஆதிசங்கரர். அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு சின்ன வயசில். இவர் அம்மா நான் சன்னியாசம் வேணும்னு கேட்குறாரு. இந்த மாதிரிலாம் வேணாப்பா ஒரே பிள்ளைன்னு. அப்போது இவர் நாடகம் பண்ணுறார். ஒரு முதல்ல தன்னை சாப்பிட வர்ற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணி, அம்மா முதல்ல என்னை சாப்பிடுது, நான் சன்னியாசியாக சாகணும், ஆச்சாரதம் பண்ணுன்னு. சரிப்பா அப்படின்னு முதல்ல காலை விட்டுருது. அப்போ இவர் சொல்கிறார், நீ எங்கேருந்து கூப்பிட்டாலே நான் வரேன்னு போகிறாரு. அவருடைய குருவை சந்திக்கிறாரு. அதுக்கப்புறம் வேதவியாசரை சந்திக்கிறாரு. அவருக்கு ஆயுசு 16 தான் இருந்தது, அதை 32 எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. குமரில பட்டர் என்ற முருகனுடைய அவதாரத்தை பார்த்து அவருக்கு சில ஆசீர்வாதங்கள் செய்கிறாரு. அவருடைய குருவாகிய மண்டன மிஸ்ரர்னு ஒருத்தர் இருக்கார் காசியில். சரஸ்வவாணி சரஸ்வதியோட அம்சம், அவங்கள போய் பார்த்து ஆர்குமெண்ட் பண்ணுறாரு. காசிராஜனுடைய உடலுக்குள்ளே கூடு விட்டு கூடு பாஞ்சி மண்டன மிஸ்ரரை வாதத்தில் வென்று மண்டன மிஸ்ரையும் சாரதா தேவியும் கூப்பிட்டுக்கிட்டு அப்படியே சவுத்துக்கு வராரு. அந்த அம்மா கண்டிஷன் போடுது, நான் வருவேன் ஆனால் நீ திரும்பி பார்க்கக்கூடாதுன்னு. இவர் இன்றைக்கி சிருங்கேரி மடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு சிருங்கேரி மடம் இன்றைக்கி இருக்கிற இடத்துக்கு வராரு. இந்த ஜல் ஜல்லுன்னு அந்த அம்மாவுடைய காலடி கொலுசு சத்தம் கேட்கலையா, அப்போ திரும்பி பார்த்தாக்கா அந்த இடத்துலையே அந்த அம்மா நின்றுடுது. அதனால் நீங்கள் இன்றைக்கி பார்க்குற சாரதா தேவி இருக்கு இல்லையா சிருங்கேரியில், அது அந்த அம்மாவே தான். உயிர் துடிப்புள்ள இந்த உலகத்தில் வந்த சரஸ்வதி தான் அது. அவர் கேரளாவில் போயிருங்கிற போது ஒரு பிரம்மராட்சசம் அவர் பின்னாலே வருவோம். ஒரு பிராமணன் வந்து தன்னுடைய காலத்தில் தான் கற்ற வேதங்களை யாருக்காவது கற்றுக் கொடுக்கலன்னா அடுத்த பிரிவில் பிரம்மராட்சசனாக பிறப்பான். அவன் எல்லாரையும் கேள்வி கேட்டுன்னு இருப்பான். அந்த கேள்விக்கு யார் விட சொல்கிறாங்களோ அது வரைக்கும் அவங்க வழியே தொந்தரவு பண்ணியும் சுற்றிக்கின்னு இருப்பான். ஆதிசங்கரை கேரளாலேருந்து துரத்தின்னு வரான். என் கேள்விக்கு பதில் சொல்லு, கேள்விக்கு பதில் சொல்லு, வா வா வான்னு நைஸாக இவர் கூட்டின்னு வந்து சிருங்கேரியில் நீங்கள் உள்ள நுழையிற போது நேராக போனால் சாரதா தேவி, இந்த லெஃப்ட் சைடு இங்கே முருகர், இங்கே கேரள பிரம்மான்னு எழுதியிருக்கும். இந்த கேரள பிரம்மா தான் பிரம்மராட்சசன். ஸோ அந்த இடத்துல அவனை நிற்க வச்சு, இந்த கோயிலில் எல்லா பிரசாதம் நைவேத்தியம் உனக்கு தான் ஃபஸ்ட்டு படைப்பாங்க. ஏன்னா பிரம்மராட்சசன் துணுன்னே இருப்பான். அதனால் நீ எவ்வளோ வேணால் சாப்பிடு, எதிரில் துங்கபத்ரா நதி ஓடுது, எவ்வளோ தண்ணி வேணால் குடிச்சிக்கோ, இங்கேயே இருந்து இந்த கோயிலை நீ பார்க்கணும் அப்படின்னு. ஸோ இன்றைக்கும் அந்த கேரள பிரம்மா என்ற பிரம்மராட்சசன் சாரதா பீடம் இல்லையா, அதுக்கு லெஃப்ட் சைடில் அந்த பக்கம் இந்த அம்பாளில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, நம்ம போகிற போது லெஃப்ட் சைடில் இருப்போம். நான் பார்த்துருக்கேன் அந்த அந்த ஆள். நான் விரதம் அப்போல்லாம் சஷ்டி 6 நாள் ஒன்றும் சாப்பிட மாட்டேன். அவன் வந்து நீ போய் ஊட்ட மாடு அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லை நான் விரதம் அப்படின்னேன். பலகாரம் அப்படின்னா தோசை இதெல்லாம் சாப்பிட்றது, பலகாரம் அப்படின்னா அது கூட சாப்பிட மாட்டேன்னு. உபகாரம் அப்படின்னா அப்படின்னா அவரு வெல்லம் இதை அது என்னையா விரதம் வந்துன்னா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குன்றது ஒன்று நான் அனுபவத்தில் சொல்கிறேன். அவர் கேட்குறாரு, ஏன் சாரதா இந்த இடத்துல நின்று போயிட்டா அப்படின்னு. அப்போது நிறைய கர்ப்பிணியான தவக்கில் அதுக்கு பாம்பு கொடை பிடிக்குது. இவர் கேட்குறாரு, ஆச்சரியமாக இருக்கு, தவக்கலையை சாப்பிட வேண்டிய பாம்பு அதுக்கு ஏன் கொடை பிடிக்குது அப்படின்னு. அவர் சொல்கிறாங்க, பெரிய மகான் ஒருத்தர் இருந்தார், ரிஷிசிங்க மகரிஷின்ட்டு. அவருக்கு குழந்தை இல்லாத இருந்த ராஜா அவரை கூட்டின்னு வந்தார், ரோமபாதன்னு சொல்லிட்டு. அவரை கூட்டின்னு வரதுக்கு, ஏன்னா அவருக்கு பெண்கள் கான்டாக்டே இல்லாமல் இருந்தது. காட்டுக்குள்ளே போய் 2 லேடிஸு அவரை பல்லக்கில் வச்சு தூக்கின்னு வந்தாங்க. அந்த பல்லக்கு வர்ற போதே மழை பெய்ய ஆரம்பித்தது. அப்போ ரோமபாதனுக்கு தெரிஞ்சு போச்சு வந்துட்டார், அதனால தான் மழை பெய்யுதுன்னு சொல்லி. ஸோ அவர் இந்த இடத்துல தவம் செய்கிறாரு மலை மேலே. சிருங்கேரியிலேருந்து 4 மைல் தள்ளி போனேன்னா கிக்கே அப்படின்னா குக்கிராமம்னு பேர்.
அதில் மலை மேலே நரசிம்மவனம்னு இருக்குது, அங்கே தவம் பண்ணுறாரு. அதனால் ஞாயிற்றுல பார்த்தா அங்கே ரத்த வாடை அடிக்கும், சிங்கத்தோட கர்ஜனெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல மேலே ரிஷசிருங்க மகரிஷி இருக்கார். அதனால் சிருங்கம்னா கொம்புன்னு அர்த்தம். அவருக்கு நெத்தியில் கொம்பும் வச்சுருக்கும். யாராவது ரொம்ப பெரிய ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவான், பிள்ளையார் இல்லையா, அவருக்கு ஏகதந்தம் கஜானஹா அப்படின்னுவான். அந்த மாதிரி ரிஷசிருங்க மகரிஷிக்கும் நெற்றியில் கொம்பும் வச்சிருக்கு. அதனால் அவர் அந்த காட்டில் இருக்கார். அதனால் இந்த மண்ணுக்கு அவ்வளோ விசேஷம். அதனால தான் இங்கே முதல்ல ஆதிசங்கரர் தன்னுடைய தவப்பீடத்தை நிறுவினார் அப்படின்னு. அதுக்கப்புறம் பல கதைகள் இருக்குது. 3-4 சிஷ்யர்களை தேர்ந்தெடுக்கிறாரு. துவாரகா பீட், பூரி ஜெகநாதம் அண்டு ஜோதிர்மட், 4 இடங்களில் 4 மடங்களை வைக்கிறாரு. இப்படி இந்து மதத்துக்காக நிறைய பாடுபட்டு அவருடைய லைஃப்பில் பலவிதமான அனுபவங்கள். காசிராஜனுடைய உடம்புக்குள்ளே கூடு விட்டு கூடு போயிடுறாரு. இப்படி இது செப்பரேட் ஸ்டோரிஸ் தட். அதுக்கப்புறம் அவர் காசிக்கு போய் சர்வஜ்ஞ பீடம்னுவாங்க. அங்கே காலத்தில் இது காஷ்மீர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு என்லைட்டன் எஜுகேஷ்னல் சென்டராக இருந்துச்சு. அங்கே ஒரு சேர் இருக்கும். அங்கே இருக்கிற எல்லோரும் சேர்ந்து ஒத்துக்குனாக்கா ஒன்று அந்த சேரில் உட்கார வச்சு மரியாதை பண்ணுவாங்க. அது மாதிரி அவர் சர்வஜ்ஞ பீடத்தில் ஏறிட்டு 2 தியரி இருக்குது. ஒன்று கேதார்நாத் கோயிலுக்கு பேக் சைடில் அப்படியே நடந்து போய் சேர்ந்துட்டாருங்கிற மாதிரி, அதாவது நடந்து போய் அப்படியே கைலாசத்தை ரீச் பண்ணிட்டாருன்னு சொல்கிறது ஒரு தியரி இருக்குது. இன்னொரு தியரி காஞ்சிபுரத்தில் ஆதிசங்கருக்கு ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்குது இல்லையா, காமாட்சி அம்மன் கோயிலில், அந்த இடத்துல அந்த சிலைக்குள்ளே அவர் இருக்கார் அப்படின்னு 2 விதமான தியரிஸ் சொல்கிறாங்க. அண்ட் இன்றைக்கி கூட காஞ்சி மடத்தில் ஒரு புது மடாதிபதியை தேர்ந்தெடுக்கிற போது அவங்க இந்த ஆதிசங்கருடைய சிலை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சு சாஸ்திரப்படி எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அவரை மடாதிபதியாக நியமிப்பாங்க. அந்த மாதிரி இன்னொரு தியரி இருக்குது. பட் ஆதிசங்கரர் ரொம்ப பெரிய நிலைகளை தொட்டவர். நான் முந்தா நேற்று ஒரு சினிமா பார்த்தேன், ஆதிசங்கருடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, தெலுங்கில் அவங்க எடுத்திருக்காங்க. அதில் ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணி எடுத்திருக்காங்க. பட் அவங்க லாஸ்ட்டில் சொதப்பிட்டாங்க. இவர் கைலாசத்துக்கு அப்படியே நடந்து போகிறாரு கேதார்நாத்லேருந்து. அங்கே தேவர்கள் சிவன் எல்லாம் பார்க்குற போது சிவன் அமிர்தத்தை பருகு அப்படிங்கிறாரு. இவர் அந்த ஐஸ்லேருந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் அமிர்தத்தை எடுத்து குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேயே ஒடுங்கிட்டாருன்ற மாதிரி அவங்க ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க. அமிர்தம்ன்றது அந்த மாதிரி பாத்திரத்தில் கொடுக்குற சர்பத் கிடையாது. உங்களுடைய உடம்புல ஊனினி உரிக்கி உள்வெளி பெருக்கி விளப்பில் ஆனந்தமாய தேனி சொரிந்து உனக்குள்ளே இருந்து நீ இந்த இடத்துலேருந்து கொண்டு வர்றது. இந்த இடத்துல 7வது சேனல் இருக்குது நம்மளுக்கு, இது 6. ஸோ அதுலேருந்து குண்டூசியில் தேன் கொட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வரும். இந்த இடத்துல யார் அதை கீழே வயிற்றுக்குள்ளே நெருப்பில் போகாமல் கண்ட்ரோல் பண்ணிடுறாங்களோ அவங்க அமிர்தம் சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துருப்பாங்க. இதுதான் அமிர்தம்ன்றது. அந்த சினிமா எடுத்தவனுக்கு இவ்வளோலாம் தெரியாது இல்லை. அதனால் ஏதோ ஒரு கிண்ணத்தில் இருக்கிறது எடுத்து சர்பத் மாதிரி குடின்றான், அவர் அப்படியே ஒதுங்கிட்டார்ன்ற மாதிரி ஒரு ஸ்டோரி முடிச்சிருக்காங்க. ரொம்ப பெரிய நிலை ஆதிசங்கர். ஏன்னா அவரே சிவன் தான். கேரளாவில் திருச்சூரில் இருக்கிற வடக்கத்தினாதன்னா என்ன, வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய தெய்வம். வடக்கு நோக்கி உங்கள் 9 கிரகத்தில் யார் இருப்பாங்க, குரு தான் இருப்பார். அதனால் ஆதி குருவாக இருந்தவர் அந்த மாதிரி தவத்தில் சிவனுடைய ஆசீர்வாதத்தில் பிறந்து அந்த மாதிரி சிவநிலை அடையவர். அவரை பற்றி எல்லாம் வரும். அந்த நேரத்தில் 72 மதங்கள் இந்தியாவில் இருந்துச்சு. அந்த மதங்களால் சனாதன மதம், வேத மதம் அழிந்து கொண்டிருந்தது. அப்போ அவருடைய ஜனனம் நிகழ்ந்தது. அவர் ஒவ்வொருத்தர்கிட்டையும் போய் ஆர்கியூமெண்ட் பண்ணி எல்லா மதங்களையும் டிஸ்ப்ரூவ் பண்ணி கடைசியில் சனாதன தர்மத்தை கொண்டு வந்து இந்த நாட்டில் தேசம் தனக்காய் பல திருமடங்களை எல்லாம் அமைச்சார் அப்படின்னு ஒரு. ஸோ எங்கிட்ட ஒரு சகாதேவ நாடின்னு ஒன்று இருந்துச்சு இங்கே காஞ்சிபுரத்தில் படிக்கிறது. ஆனால் அவர் இருந்தது குடியாத்தத்தில். ஜிசி சம்பந்தம்னு பேர். அவர் நான் ஜெயின் காலேஜில் வாத்தியாராக இருக்கிற போது ஒரு பையன் அங்கேருந்து சீசன் டிக்கெட் வாங்கி ரயிலில் வருவான். அவங்க அப்போ ரயில்வே. அவன் சொன்னான், உங்கள் ஜாதகம் கொடுங்க சார், நான் நாடி படிச்சுன்னு வரேன்னு எடுத்துன்னு போனான். ரொம்ப நாள் வரல. அதுக்கப்புறம் ஒரு நாள் கொண்டு வந்தான். அந்த நேரம் நான் திருவண்ணாமலையில் ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு மூலஸ்தானத்துக்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த நோட்டில் எழுதியிருக்குது 5 PM அப்படின்னு டேட் போட்டு எழுதியிருக்கு.
அந்த ஓலையில் இருக்குது. இந்த மாதிரி பெறுவார் பிள்ளை ஆளுக்கு ஒரு பெயர் சூட்டுவார், ஆனால் கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர், அது நாரணன் கருதனை கருவறைதனிட்ட பெயரை உணர்க அப்படின்னு. அப்பா அம்மா பேர் வைக்கிறதா நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. நாராயணன் ஒரு ஆத்மா உலகத்தில் வந்தபோது என்ன பேர் வைக்கிறானோ அந்த பேருக்கு தொடர்புடைய பேர் தான் ஒவ்வொரு பிறவியிலையும் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த பிறவியில் என்னுடைய பேர் சிவசங்கர் வச்சுக்கோ, அந்த பிறவியில் ஆதிசங்கர், அந்த கனெக்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இது ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். நம்ம யாரும் புதுசு கிடையாது, ஏற்கனவே இருந்தவங்க தான் நாமெல்லாம் வரும். இங்கே ரங்கராஜன் ஐயங்கார்னு ஒருத்தர் இருந்தார் 42 கண்ணதாசன் சாலையில். அவர் ஒரு தடவை அண்ணா நகர் நல்லா தெரியும். அவர் அண்ணா நகரில் கார் போட்டுன்னு வந்து, வாங்க இன்னைக்கு காஞ்சி பெரியவருக்கு 99 வயசு முடிஞ்சு 100 ஆரம்பிக்க போகிறது அப்படின்னு வியட்நாமிடி சுந்தரம் அவர் வந்தாங்க காரை போட்டு. நானும் காஞ்சிபுரத்துக்கு போயிருந்தேன் அவங்க கூட. பெரிய வீடு உட்காந்துருக்காரு. மடத்தில் அவருக்கு சர்பமாமான்னு பேர், 2 கண்ணு தெரியாது. எல்லாருக்கும் மந்திர உபதேசம்லாம் கொடுக்கலான்னு அவருக்கு ஆத்தரைசேஷன் கொடுத்துருந்தாங்க காஞ்சி மடத்தில். அவர் உட்காந்துருக்காரு, நான் நிற்கிறேன், வியட்நாமிடி சுந்தரம் நிற்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இவா அப்படின்னு என்னை காட்டுறாரு. பெரியவர் சொல்கிறாரு, அவனை பற்றி நீங்கள் என்ன நமக்கு சொல்கிறது? அவன் அவன் இல்லைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமோ அப்படின்னாரு. ஏன்னா ஆதிசங்கர் இல்லைன்னா காஞ்சி மடம் எங்கே வந்தது, அவன் இல்லைன்னா எங்கள் மடமே இல்லை தெரியுமோ உங்களுக்கு அப்படிங்கிறாரு. இப்படி கனெக்ஷன் இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரோம். இதெல்லாம் வர்றது தான், அதில் வர்றது தான். அண்டு திடீர்னு ஒரு ஆள் ஞானி ஆக முடியாது. எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்து நான் நிலைத்தேன். அந்த மாதிரி எத்தனையோ பிறவிகளுடைய வாசனாதிகளால் தான் ஒரு மகான் உருவாகிறான். சும்மாலாம் யாரும் திடீர்னு ஏதோ ஒரு வேஷம் கட்டி கையில் குச்சி வச்சுன்னுட்டாக்கா சாமியெல்லாம் ஆக முடியாது. பல பிறவிகளுடைய தொடர்புகளினால நாம் இதெல்லாம் அடைகிறோம். இது இன் ஷார்ட் ஆதிசங்கர். அது சுந்தரமூர்த்தி நாயனம். சிவபெருமான் கைலாசத்தில் எப்பயுமே புலித்தோலை கட்டிக்கிட்டு உட்காந்துப்பார். புலித்தோலை அரைக்கசைத்து பாடுங்க. புலித்தோலை அரைக்கசைத்து. பொன்னார் மேனியனே பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து புலித்தோலை அரைக்கசைத்து புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மின்னார் செஞ்சடை மேல் மின்னார் செஞ்சடை மேல். திருமலைப்பாடின்னு கடலூர் விழுப்புரம் அந்த சைடில் ஒரு கோயில் இருக்குது. அந்த இடத்துல பாடப்பட்ட பாடல் இது. சிவபெருமான் அந்த எப்பயுமே அப்படி புலித்தோலை அரைக்கச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு போயிரு. ஒரு நாள் கைலாசத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க, நாங்கள் ஒரு நாளாவது உங்களை நல்லா மானசரோவரில் குளிப்பாட்டி பட்டு பீதாம்பரத்தோட ஆடை அலங்காரங்களோடு பார்க்கணுன்றாங்க. சரி, இனி ஒரு குளிப்பாட்டி இவருக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடுறாங்க. ஒரு கல்யாண மாப்பிள்ளை மாதிரி இவரை ரெடி பண்ணுறாங்க. இவர் தான் எப்படி இருப்போன்னு பார்க்கணும் இல்லையா? அதனால் அங்கே இருக்கிற மானசரோவரில் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா இவர் இவ்வளோ அழகாக இருக்காருன்னு தண்ணியில் இவரை பார்த்த உடனே சுந்தரா வா அப்படிங்கிற, ஹேண்ட்ஸம் கம் அவுட் அப்படின்னு அர்த்தம். அப்போ தண்ணியில் இருக்கிறவருடைய நிழல் அப்படியே எந்திரிச்சு வருது. அவரை கணங்களுக்கு தலைவராக நியமித்து தன் கூடயே வச்சுக்கிறாரு. அங்கே 2 சேடி பெண்கள் மேலே லவ் வருது. அதனால் பூமியில் வராரு, சுந்தரராக இருக்கார். ஒரு பொண்ணு திருவாரூர், ஒரு பொண்ணு திருவொத்தியூர் ஞாயிறு கிராமம். 2 பேரும் கல்யாணம் கட்டிக்கிறாரு. பல அனுபவங்கள். அவர் அதுக்கப்புறம் பித்தா அப்படின்னு பாடுன்றார் திருவண்ணநல்லூர் கோயிலிருந்து. லாஸ்ட்டில் வெள்ளையார் நினச்சி, நீ வந்த வேலை ஆயிடுச்சு, வா போகலாம் அப்படின்னு கைலாசுக்கு வர வச்சிடுறாரு. இதுதான் இன் ஷார்ட். இந்த கதையெல்லாம் யார் சொன்னது அப்படின்னா திருவண்ணாமலை விசிறி சமையல். நான் அவரை பார்க்கறதுக்கு போனேன். அப்போ அவர் நடுவில் நின்றுக்குனார். என்ன ஒரு சுற்று அப்படின்னாரு. நான் 3 சுற்று சுற்றினேன். ஐ ஆஸ்க் யூ டு மேக் ஒன்லி 1 பிரதர்ஷனம். ஃபாதர், ஐ ஹவ் சோ மெனி சின்ஸ். நோ மை சன், ஐ டெல் யூ, யூ நோ சின்ஸ் அப்படின்னா. ஒரு சித்தார்னார். அவருக்கு எதிரில் உட்கார சொன்னார். அவர் யூ நோ த ஸ்டோரி ஆஃப் சுந்தரமூர்த்தி நாயனார். நமக்கு தெரிஞ்சாலையும் ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கணும். அந்த கதையெல்லாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு, சிவசங்கரா, யூ நோ சுந்தரமூர்த்தி, யூ ஆர் சுந்தரமூர்த்தி நாயனார்?
கடவுள் தடுத்தாட்கொள்ள வேண்டிய டைம்னு ஒன்று இருந்தபோது பிராமண வடிவத்தில் வந்து அவர் தடுத்தாட்கொண்டார் சுந்தர பூமியில். அந்த மாதிரி திஸ் இஸ் த மூமெண்ட் அண்ட் காட் இஸ் ட்ரைங் டு கேட்ச் ஹோல்ட் ஆஃப் யூ அப்படின்னாரு. அப்போ சிவசங்கர் பாபாவுடைய ஒரு பிரிவினா சுந்தரமூர்த்தி நாயனார். சிவன் விஷம் குடித்த போது அந்த விஷயம் இறங்கக்கூடாதுன்னு அவர் இப்படி பிடிச்சிடார். அதனால் ஆலகாலம்னா விஷயம்னு அர்த்தம். அவர் கழுத்தை பிடிச்சி அந்த விஷயம் இறங்காமல் போனதுனால அவர் பேர் சுந்தரராக இருந்தது, ஆலகால சுந்தரர் அப்படி என்று மாறியார். இதுவும் அந்த சாமி சொன்னது தான். இதே மாதிரி வென் யூர் ஆதிசங்கரா யூ சாண்ட் பஜகோவிந்தம் பஜகோவிந்தம், now you become Govinda yourself. Why can't you chant again பஜகோவிந்தம் and do my father's work அப்படின்னாரு. அதாவது நீ எதை சொன்னியோ அதுவாகவே நீ மாறிட்ட, ஆனால் நீ பஜகோவிந்தம் சொல்லு போ, எல்லா இடத்துலையும் எங்கள் அப்பாவுடைய வேலையை செய்யினார். இது நடந்த ஒரு நிகழ்ச்சி. அதுதான் சுந்தரமூர்த்தி நாயனார். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்போ தான் சொன்னேன், தோத்தாபுரி அந்த கனெக்ஷனு. அதுக்கப்புறம் அவர் விவேகானந்தன் கிட்ட பவரை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஹி மெர்ஜ்டு வித் தி காளிகாட் அம்பாள் கூட மெர்ஜ் ஆகிட்டார். பாலாலய சித்தருங்கிறவர் பாண்டிச்சேரி கடற்கரையில் 12 வயசு பையனாக உட்காந்து தவம் பண்ணின்னு இருந்தார். ஏன் பண்ணியிருந்தார்? அவர் சிவபெருமான்கிட்ட இருந்தவர். அவர் பேர் சங்கு கர்ண தேவதை. கர்ணம்னா காது, அவர் காது சங்கு மாதிரி இருக்குமா, அதனால் சங்கு கர்ண தேவதைன்னு பேர். அவர் எப்போ பாரு பெருமாளை திட்டின்னே இருப்பார். அதனால் சிவன் ஒரு நாள் சொல்கிறாரு, இந்த மாதிரி தெய்வ நிந்தனை ஆகாது, அதனால் நீ போய் பத்ரிநாராயணன் கோயிலில் அவருக்கு சர்வீஸ் பண்ணணும்னு துவச்சி விட்றாரு. இவர் இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா பத்ரிநாராயணன் கோயிலில் அவரை சுற்றி வர்றபோது சங்கு கர்ண தேவத்தைன்னு ஒரு இது இருக்கும். அது அங்கே தான் அவர் இருந்தார். அவர் பாண்டிச்சேரி கடற்கரையில் 12 வயசு பாலகனாக இருந்து தவம் செஞ்சுக்கிட்டே இருக்கார். அப்போ முருகனை நோக்கி தவம் செய்கிறார். வள்ளியின் தேவியான இந்த பையன் இவ்வளோ நல்லா தவம் பண்ணாருன்னு இன்றைக்கி மயிலமலை குகை இருக்கு இல்லையா, மயிலமலை முருகன் கோயில், அந்த இடத்துல கொண்டு போய் இவருக்கு அவங்க சமைச்சு போட்டு இவரை பார்த்துக்கிறாங்க. இவர் தான் செஞ்சுருக்காரு. இப்போ சிவன் அவருக்கு தரிசனம் இவர் முருகன் அவருக்கு தரிசனம் கொடுக்குறாரு. தரிசனம் கொடுத்துட்டு உனக்கு என்ன வர வேணும் கேளுன்றார். இவர் சொல்கிறாரு, எனக்கு என்ன வர வேணும், சிவன் கூட சேரணும். அப்போ சொல்கிறார், இந்த உலகத்தில் வந்தது சைவம் பணி செய்யறதுக்கு, திருப்பணி செய்யறதுக்கு. அதை செஞ்சு முடிச்சுட்டு முருகன் இருக்கான் இல்லையா, அதுக்கு ரைட் சைடில் காசி விஸ்வநாதர்னு ஒரு சிவப்பிரதிஷ்டை இருக்கும். அதுதான் பாலாலய சித்தர். அங்கே பொம்மபுர ஆதீனம்னு ஒன்றத்தை உருவாக்கி மயிலமலையில் அவர் தமிழ் ஆதீனம் சிவ ஆதீனம் எல்லாம் பண்ணி அந்த கோயில்கள்லாம் விருத்தியாகிறதுக்கு அவர் தான் காரணமாக இருந்தார். அவருடைய பேர் என்ன? பாலாலய சித்தர். அது என்னுடைய ஒரு பிறவி. பட்னத்தர். அவருக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. பெரிய கப்பல் வியாபாரி, ரொம்ப பணக்காரர். ஈவன் சோழராஜனை விட பெரிய பணக்காரர். அப்போது ஒரு நாள் குழந்தை இல்லையன்ற போது சிவபெருமான் நானே உனக்கு குழந்தையாக வந்து பிறக்கிறேன்றாரு. அவரை கப்பல் வியாபாரத்துக்கு அனுப்புகிறாங்க. வர்றபோது இவர் கடற்கரையில் போய் பார்க்குறாரு, என்னெல்லாம் குழந்தைக்கிறேன்னு பார்த்தா எல்லாம் வரட்டி. என்னன்னா நாட்டுக்கோட்டை நகரத்தார் வம்சத்தில் பிறந்து நீ ஏதோ மாணிக்கம் முத்து 500 ரூபான்னு பார்த்தா கடைசியில் தானி வரட்டி கொண்டிருக்கியாடா அப்படின்ற போது ஒரு வரட்டி இப்படி அடிக்கிறாரு. அதுலேருந்து முத்து மாணிக்கலாம். வழியில் திருடனுங்கள்லாம் வந்து பிடிங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி கொண்டாந்தேன்னொடனே ஆச்சப்பட்டு பார்க்குறாரு. ட்ராயிங் அவர் காணாமல் போயிடுறாரு. அந்த இடத்துல ஒரு ஓலை, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே. காது உடைஞ்ச ஊசி கூட சாகிற போது யாரையும் எடுத்துன்னு போக முடியாதுன்ட்டு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் விட்டு ஒரு துண்டு கட்டின்னு போய் உக்காந்துக்கிறாரு. அவங்கெல்லாம் எதுக்கு உட்காந்துக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு கொல்லி வச்சுட்டு தான் போவேன், இல்லைன்னா நான் போக மாட்டேன் இந்த ஊர் விட்டுனா. அங்கேருந்து அவங்க அம்மாவுக்கு கொல்லி வச்சு அதுக்கப்புறம் ஊராக போகிறாரு. பல கதைகளெல்லாம் இருக்குது. லாஸ்ட்டில் திருவிடை மருதூரில் பத்ரகிரின்னு அவருக்கு ஒரு ராஜாவாக இருந்தவன், பத்ரகிரி ராஜா, அவனுக்கும் ஒரு நாயாக அவங்ககிட்டயே இருந்து எச்சசோறு சாப்பிட்ட அவள் காசி ராஜகுமாரியாக பிறந்து அவரை தேடி வர்றா. அவளுக்கும் மோட்சத்தை கொடுக்குறாரு மகாலிங்கேஸ்வரர். இவர் கேட்குறாரு, எனக்கு எப்போ மோட்சம், பேய்க்கரும்பு இனிச்சா தான் உனக்கு கிடைக்கும்ன்ட்டு. இவர் ஊராக அலைஞ்சி திருவொற்றியூர்கிட்ட வர்றாரு. அப்போ பேய்க்கரும்பு இனிக்குது. அப்போ அங்கே விளையாட்டுன்னு இருக்காங்க. இன்றைக்கி பட்டினத்தார் சமாதி இருக்காங்க திருவொற்றியூரில். அந்த கண்டெய்னர் டெர்மினல்லாம் இல்லையா, அந்த இடத்துல இருக்குது. வடிவடியம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் 2வது ரோடு, மெயின் ரோடு.
இவர் கூடக்குள்ளே என்னை 3 தடவை மூடி எடுங்கன்றாங்க. 3ஆவது தடவை காணாமல் போயிடுறாரு. அந்த இடத்துல தான் அவருடைய கோயில் இருக்குது. இதுதான் பட்டினத்தார்ன்றது. அவர் ராஜாவோட பெரிய ஆளாக இருந்தவர். ராஜா பொறாமையில் அவர் வீட்டு முன்னால் முத்து பந்தல் இருக்குன்னு எரிச்சிடறான். மறுநாள் மாணிக்க பந்தல் போடுறாரு. அவ்வளோ பணக்காரர். அவர் மரத்தடியில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ ராஜா வரான். பட்டினத்தாரே, எங்கள் காதில் வைரக்கெட்டுன்னு போட்டுன்னு பட்டு பீதாமரம் போட்டுன்ட்டு அப்படி இருப்பீங்களே, உங்களுக்கு என்னாச்சு? எல்லாத்தையும் வெட்டி இப்படி துண்டு கட்டின்னு மரத்தடியில் வந்து உட்காந்துக்கிறீங்களே, இல்லை உங்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கிது அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்னார், முன்பு நீவீர் அமர யாம் நிற்க. முதல்ல நான் என்ன தான் பணக்காரன் இருந்தாலும் நீ ராஜா, அதனால் நீ சிம்மாசனத்தை உட்காந்துப்பேன், நான் சபையிலே எதிரில் நிற்கணும். நீவீர் அமர யாம் நிற்க. இன்றோ யாம் அமர நீவீர் நிற்க, இதுவே யாம் பெரும் ஆனந்தம்னார். இன்றைக்கி பாரு, நான் உட்காந்துருக்கிற மனத்தரில், ஆனால் நீ வந்து எதில் நின்றுருக்க, இதுதான் எனக்கு கிடைச்ச சந்தோஷம் அப்படின்னா. அந்த அளவுக்கு பெரிய நிலைகளை எல்லாம் தொட்டவர். இதே மாதிரி ஒரு அனுபவம் என் வாழ்க்கையில் நடந்துச்சு. நான் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அதெல்லாம் 10 வருஷம் வேலை செஞ்சு சொந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ என்னுடைய பழைய பாஸ், நான் பழைய கம்பெனி முதலாளி இல்லையா, அந்த ஆள் என்ன பார்க்க வந்தான். சேட்டவன், ஆரிய சமாஜிஸ்ன்னு சொல்லுவாங்க, சத்யபிரகாஷ் ஆரியான்னு பேர். அந்த ஆள் வந்து, நீ எப்படிப்பட்ட ஜாலியான ஆள்னு எனக்கு தெரியும், நீ சாமி ஆகிட்டேன்னா என்னால் நம்பவே முடியல. நீ சாமி ஆகிட்டேன்னா என்னால் நம்பவே முடியல. அதான் நான் வந்து அந்த நேரில் பார்த்துடணும். அவங்ககிட்ட நான் வந்து 3 கேள்வி கேட்க போகிறேன். இதுக்கு நீ கரெக்டாக பதில் சொல்லிட்டேன்னா நீ சாமி ஆகிட்டேன்னு ஒத்துக்கணும். லைக் ஃப்ரெண்ட்ஸ் வீவர், அதனால் அப்படி தான் பேசுவோம். அவன் சொன்னான், சரி கேளு அப்படின்னு. அவன் சொன்னான், இந்த மாதிரி நீ இவ்வளோ ஒரு பீக் ஆஃப் சக்ஸஸில் இருந்து ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் நீ சாமி ஆகிட்டு உனக்கு என்ன கிடைக்கிது இல்லைன்னா. அப்போ அவனுக்கு நான் பண்டத்தார் கதையை சொன்னேன். ராஜா கிட்ட சொன்னான், நீ நின்றுட்டுருக்கேன்னு உட்காந்துருக்கேன், முதல்ல நீ முதலாளி, நான் உங்கள்கிட்ட சம்பளம் வாங்கியிருந்தேன். என்ன அந்த காலத்துலேயே 6000 ரூபாய் சம்பளம் வாங்கினான் நான். 1978 6000 ரூபாய் பெரிய சம்பளம். என்ன ஸோ நீ வந்து முதலாளி தான் நான் சொன்னேன். இன்றைக்கி பாரு, நீ என்கிட்ட எதிரில் வந்து உட்காந்துருக்க, இதுதான் பட்டத்தாருக்கு சொன்ன பதில், அதே தான் நானும் உனக்கு சொல்கிறேன்னா. அடுத்த கேள்வி அவன் கேட்டான், இந்த மாதிரி எதுக்காக உன் கடவுள் இதெல்லாம் செய்கிறாரு அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீ ஒரு 400 பிரான்ச் வச்சு ஒரு கம்பெனி நடத்துகிற, உங்கள்கிட்ட ஈரோட்டில் இல்லை பள்ளிப்பாளையத்தில் இல்லை திருச்சியில் யாரோ ஒரு மேனேஜர் இருப்பான், அவனுக்கு என்ன சம்பளம் கொடுக்க போகிற, நீ 1000 ரூபா கொடுக்க போகிற, அவனுக்கு நீ எதுக்காக இந்த கம்பெனி நடத்துகிற, இதில் இருக்கிற நல்லது என்ன கெட்டது என்ன ஏதாவது தெரியுமா? அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு ஒன்றைனா மேனேஜருக்கே நீ எதுக்காக கம்பெனி நடத்துறதுன்னு தெரியாதுன்னா, உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் படைத்தலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கள் அழகிலா விளையாட்டுடைய ஆண்டவனை பற்றி புரிஞ்சிக்க முடியுமா? நாம் இவ்வளோ பெரிய உலகத்தில் 500 கோடியில் ஒரு துண்டு அப்படின்னு. அது 2வது கேள்வி அவன் சொன்னது. 3வது கேள்வி, இது எதுக்காக இதெல்லாம் அவன் கடவுள் செய்கிறாரு அப்படின்றது. 3வது ஒரு கேள்வி கேட்டான். இல்லை, இந்த உலகத்தில் இவ்வளோ கஷ்டம் இருக்குது, கடவுள் வந்து சேட்டிஸ்டா, எதுக்காக இதெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன். இப்படி வாழ்க்கையில் எத்தனையோ விதமான அனுபவங்கள் வரும். இதுக்கு முன்னால் நம்ம சந்தித்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் நம்ம மீண்டும் வேறு கண்டெக்ஸ்டில் சந்திப்போம். நான் ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுன்னு இருந்தேன். அந்த முதலாளியோடைய பையனுக்கு ஒருத்தர் பிரெயின் டியூமர் வந்துச்சு. அப்போது மெட்ராஸா மெடிக்கல் ஹப்புன்றதுனால இங்கே வந்துச்சு. நான் தான் நல்லா பண்ணேன். அப்புறம் கல்யாணம் ஆச்சு, அமெரிக்கா போயிட்டான் அந்த பையன். இந்த ஆளுக்கு டாக்டர் விஎஸ் சுப்பிரமணியன் 1 இயர் மார்ஷல் ரோடில் ஒரு காது டாக்டர் இருந்தார், அவர்கிட்ட ஆப்ரேஷனுக்கு வந்தார், நான் தான் பண்ணேன். இப்படி இங்கே வந்தாங்க. நான் சாமி ஆனப்புறம் என்னுடைய பழைய பாஸ் தான் இங்கே வந்தாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக ஒரு 2 தடவை 3 தடவை வந்திருப்பாங்க. வாழ்க்கையில் எல்லாம் மாறிக்கினே இருக்கும். அதனால் யாரும், நான் இப்போ ஒரு விஷயம் சொன்னேன் அவங்களுக்கு, இந்த மாதிரி உங்கள் பெரியவங்களை போய் கேட்டு பாருங்கள், அவங்கெல்லாம் இசார்க்காரங்க ஹரியானா கிட்ட. உங்கள் வீட்டுக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஒரு வடநாட்டு சாமியார் வந்தார், பைராகி. அவருக்கு நீங்கள் வந்து 2 சப்பாத்தியும் குட்டுன்னுவாங்க, கரும்பு சக்கரை, அதை கொடுத்தீங்க. அவர் நான் உங்களை பணக்காரனாக்குறேன்னு வாக்கு கொடுத்தாரு. உங்கள் பெரியவங்களை கேட்டுட்டு அப்புறம் எனக்கு சொல்லுங்கன்னா அவங்க கேட்டு ஆமாம் நான் சொன்னேன், அது நான் தான்.
நான் அந்த மாதிரி அலைஞ்சின்னு இருந்த காலத்தில் நீங்கள் 2 சப்பாத்தி கரும்பு வேலை எனக்கு கொடுத்தீங்க. அந்த புண்ணியத்தில் நான் உங்ககிட்ட 10 வருஷம் வேலை செஞ்சேன், சம்பளம் வாங்கினேன். நீங்கள் ஒன்றுமே இல்லாதவங்க என்னால் தான் இவ்வளோ பெரிய பணக்காரங்க ஆனாங்கன்னு. அது உண்மை. அவங்க வந்து மெட்ராஸில் எல்லாம் இருந்தாங்க இல்லையா. அப்போது இந்த கெமிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் ஒரு அமெரிக்கன் கம்பெனியும் வந்தாங்க. அவங்க தான் இந்த மெட்ராஸ் ஃபெர்டிலைசர் இல்லையா, அதை கட்டுறதுக்காக வந்தவங்க மணலியில். அவங்க கீழே நிறைய எல்என்டி, டாரா லிவர், சாமன் காரோஸ் இந்தியா லிமிடெட், இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வந்து கான்ட்ராக்டர்ஸ். அந்த கான்ட்ராக்ட் நான் தான் எடுத்தேன். அது எப்படி எடுத்தேன்னா, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சின்ன பையன், 20 வயசு தான் அப்போ. அந்த பழைய இந்த ஃபாரின் இதில் பெரிய பெரிய ட்ரெய்லர்லாம் இருக்கிற ஃபோட்டோலாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு ஆல்பம் மாதிரி எடுத்துன்னு அங்கே ஒருத்தன் தான் மன்கோமரின்னு இருந்தான், அமெரிக்காவிலேருந்து வந்தான். அவன் தான் சிஇஓ. அவங்ககிட்ட போய் அந்த ஆல்பம் எல்லாம் காட்டினேன். அவன் வந்து அவனுடைய கவுண்டர் பார்ட் மிஸ்டர் பென்ஸ்ன்னு பாம்பேயில், மிஸ்டர் சங்கர் மேனேஜர் கான்ட்ராக்டட் மீ ஃப்ரம் சோன்ஸ் கம்பெனி, ஐ எம் கன்வின்ஸ்ட் ஐ எம் அவார்டிங் த கான்ட்ராக்ட் ஹிம் அப்படின்னா. நிஜம் நடந்தது. அப்போ அவங்க கேட்டான். அப்போது அந்த கான்ட்ராக்ட் தான் நம்ம முதல்ல எடுத்தோம். இப்படி 78 லட்ச ரூபா அவங்களுக்கு 1 இயர்க்குள்ளே சம்பாதிச்சு கொடுத்தேன். 78. அதுதான் அவங்க பெரிய ஆளானாங்க. அது மாதிரி ஏதோ ஒரு இருக்குது. இல்லைன்னா எனக்கு என்ன தெரியும், இதெல்லாம் நான் எந்த ஸ்கூலில் படித்தேன், எல்லாம் ஒரு நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ். ஏதோ ஒரு வகையில் அவங்கெல்லாம் பெரிய ஆளானாங்க. நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இப்போ யாரும் இல்லை. இங்கே வந்திருக்காங்க, எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க. பாம்பேருந்தும் இறந்துட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. இப்போ யாரும் இல்லை. எல்லாம் செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் தான் இருக்கும். ஸோ வாழ்க்கை என்பது அனுபவங்கள் தான். அந்த அனுபவங்களால் நாமளும் கற்றுக்குவோம். பொன்னானூற்றில் வருது, பேரூராற்று படுவும் புனை போல் நற்காட்சி தெளிந்தானம்னு வர. ஒரு ஆற்றுல ஒரு கட்டையை தூக்கி போட்டால் அந்த கட்டை ஆற்றோடு போயினே இருக்கும். அந்த மாதிரி நானும் இந்த வாழ்க்கை என்ற ஆற்றுல நான் ஒரு கட்டையை மாதிரி மிதந்துக்கிட்டு இருக்கேன். என்னை சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் பார்த்து நான் புது புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கேன். ஐ ஆம் லேர்னிங் எவ்ரி மினிட் இன் மை லைஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாழ்க்கையில் பலவிதமான அனுபவங்கள் இன்னும் நிறையதான். ஆமாம், இன்னொரு நாளைக்கு பேசுவோம். இல்லைன்னா இப்போயே 7:28 ஆயிடுச்சு. பாடுங்க. என் லைஃப் ரொம்ப வித்தியாசமான லைஃப். நீ திடீர்னு பாபா ஆகிட்டார் சிவசங்கர் பாபான்னு நீ நினைக்காத. வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். நான் மெட்ராஸுக்கு நான் வெறும் 10 ரூபா ஒரு பிஎஸ்சி சர்டிஃபிகேட் எடுத்துன்னு வந்து பிராட்வே பஸ் ஸ்டாண்டில் இறங்கின ஆள். அவ்வளோதான். எனக்கு யாரையும் தெரியாது. பிராட்வேயில் 3வது கடை வர்றதுக்குள்ளே 250 ரூபா சம்பளத்துக்கு எனக்கு வேலை கிடச்சிடுச்சு. 250 ரூபா தான் என்னுடைய சம்பளம். 1968. இப்படி வாழ்க்கையில் செல்ஃப் மேட் பர்சன். உழுந்து எழுந்து கஷ்டப்பட்டு பலவிதமான அனுபவங்கள். என்னால் அவங்க பெரிய ஆளானாங்க. அதனால எனக்கு பெரிய அளவுக்கு வாழ்க்கையில் விருத்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் சாமியார் சொன்னார், மார்ச் மாதம் 5ஆம் தேதி நீ கம்பெனி ஆரம்பி. நான் சொன்னேன், நான் நல்லா நகரன் சாமி, எனக்கு எதுக்கு வியாபாரம்னு. இல்லை, சொன்னதை செய், எல்லாம் தேடி வருனார். அப்புறம் ஓன் பிஸ்னஸ் ஆரம்பித்தேன். அதில் 3 பஸ் வாங்கினேன், 4 லாரி வாங்கினேன், கன்மேன் போட்டு பேங்க் பணத்தை எடுத்துன்னு போகிறதுக்கு 6 வேன் ரெடி பண்ணேன். 3 கார் பேங்க் ஆஃப் மஜரா கொடுத்தேன். மைசூர் சாண்டல் சோப், ஜாஃப்ரா மேனஸ், கிளாஸ் கோட், டிடிஜன் இந்தியாக்கெல்லாம் ஸ்டாக்கிஷ் நார்த் மெட்ராஸ் ஃபுல்லாக. நான் பண்ணாத வியாபாரம், பண்ணாத தொழில் கிடையாது. எல்லாம் தொட்டதெல்லாம் விளங்கும். சொன்னதை செய், எல்லாமே தேடி வரும்னா ரஜினி சாமி. உண்மை தான். எல்லாம் தானாக தான் வந்துச்சு. லைஃப்பில் சக்ஸஸ்னால் என்ன, பேர் புகழ் பதவி எல்லாத்தையும் பார்த்தேன். அண்ணா நகர் ரோட்டரி கிளப் தலைவராக இருந்தேன். மெட்ராஸ் கூட்ஸ் அண்ட் ஃபோர்ட் அசோசியேஷன் 13-14 வருஷம் தலைவராக இருந்தேன். அண்ணா நகர் சிவா விஷ்ணு கோயில் ஃபவுண்டர் தலைவராக இருந்தேன். பார்க்காத பதவி பேர் புகழ் எதுவுமே கிடையாது. எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தான் இன்றைக்கி சாமியாக இருக்கும். அதனால் அவ்வளோ ஈஸி இல்லை. ஒரு சிவசங்கர் பாபாவாகி இன்றைக்கி இவ்வளோ அனுபவங்களோடு இருக்கிறதுக்கு, இவ்வளோ கான்ஃபிடென்ஸோடு இருக்கிறதுக்கு காரணம், ஐ ஹாவ் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மை ஃபிங்கர் டிப்ஸ். எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் இல்லையா. இது என்ன பார்க்கல உலகத்தில். நல்லதையும் பார்த்துருக்கோம், கெட்டதையும் பார்த்துருக்கோம். நான் அந்த காலத்தில் செயின் ஸ்மோக்கர். ஒரு நாளைக்கு 20 கோல்டு ஃப்ளேக் ஃபில்டர் கிங்ஸ் குடிப்பேன். பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி 1984 எனக்கு ஆஞ்சநேயர் தரிசனம் கொடுத்தாரு. நான் ஒரு நாக்கில் நிற்க போகிறேன்டா, இந்த லாகிரி வசெல்லாம் விட்டுடு அப்படின்னார். 4 சிகரெட் இருந்துச்சு, தூக்கி போட்டேன். அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நான் சிகரெட் பிடிக்கிறது இல்லை. அவர் சொன்னார் விட்டுரு, நான் ஒரு நாக்கில் நிற்க போகிறேன்னு. அதனால் விட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான லைஃப் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு விட்டேன்.
கல்வியெல்லாம் கற்பித்தாய் அமோதிய கல்வியும் மெம்மறியும் தாமே பெற வேலைவர் தந்ததினால்ன்ற மாதிரி எல்லா விதமான அனுபவங்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் சாமி ஆயிருக்கேன். அதனால் நத்திங் இன் திஸ் வேர்ல்ட் எவர் டெம்ப்ஸ் மீ. உலகத்தில் எதுவும் என்னை கவர்வது இல்லை. ஏன்னா ஐ ஹவ் சீன் த வேர்ல்டு. எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே வந்திருக்கோம். ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ